வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, உங்களோட சோலோ சிக்காவ பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சோலோ சிக்கா வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆனா, நீங்க ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சம்மர் ஸ்லாம்ல வந்து சோலோவுக்கும், கோடிக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கப் போகுது. அதாவது சம்மர் ஸ்லாமோட மெயின் ஈவெண்ட்டா இந்த மேட்ச் நடக்கும் அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. அப்படி சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்மளுடைய சோலோவுக்கும், நம்மளோட கோடிக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா, இந்த மேட்ச்ல சோலோ தான் நியூ சாம்பியன் ஆவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. இது ரூமராவும் போய்க்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு வேள சோலோ வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆயிட்டாரு அப்படின்னா, நம்மளுடைய கோடியோட நிலைமை என்ன அப்படின்னா, அது அதோ கதி தான். எதுக்குடா அப்புட்ன்னா, இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான நம்மளுடைய WWE போட்டு வச்சிருக்காங்களாம். ஷாக்கிங்லயே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, எதுக்குடா வந்து சம்மந்தமே இல்லாம சோலோ வந்து சாம்பியன் ஆக்கணும் அப்புட்ன்னா, அதுக்கு வந்து நம்மளுடைய WWE வந்து பலவிதமான ரீசன சொல்றாங்க. அதாவது நம்முடைய கோடிக்கும், நம்மளுடைய சோலோவுக்கும் மேட்ச் நடந்து, நம்மளுடைய சோலோ வந்து நியூ சாம்பியன் ஆனதுக்கப்புறம், நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் வந்து அதில இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதாவது 2020ல நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமனுக்கும், நம்மளோட பிரே வைட்டுக்கும் யுனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இதில நம்ம யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஆனாலும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சஸ்பென்ஸ்ல ரிட்டர்ன் வந்தாரு. ஏன்னா ரிட்டர்ன் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரே வைட் வந்து நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆயிட்டாரு. ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய பிரே வைட்டையும், நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமனையும் அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் நடந்த பேப்பரிவான பேய் பேக்ல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பிரே வைட் விசஸ் பிரான் ஸ்ட்ரோமனுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்துச்சு. இதில நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு நியூ யூனிவர்சல் சாம்பியனும் ஆனாரு. அதே மாரி அதே சேம் தான். இப்போ நம்மளுடைய கோடி வந்து அவரோட சாம்பியன லாஸ் பண்ணிட்டாரு. லாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அ நியூ சாம்பியனா நம்மளுடைய சோலோ ஆயிடுறாருல. ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய சோலோவ அட்டாக் பண்ணி வந்து இவங்களுக்கான ஒரு ஃபியூட் கிரியேட் ஆகும். அதாவது சோலோவுக்கும் சரி, நம்மளுடைய கோடிக்கும் சரி, நம்மளுடைய ரோமனுக்கும் சரி ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும். ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்துருச்சுன்னா, இதில கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட அதாவது நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய ட்ரிபிள் கட்ச் வந்து பழைய ஸ்டோரி லைன காப்பி பண்ணி தான் நம்மளுடைய ட்ரிபிள் கட்ச் வந்து இப்ப ஸ்டோரி லைன மூவ் பண்ணி போய்க்கிட்டு இருக்காரு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ட்ரிபிள் கட்ச் காப்பி பண்ணி தான் இப்ப பேஸ் பண்றாரு. யாருக்குமே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரி லைன் கிடையாது. அதனால நம்மளுடைய கோடி அதாவது நம்முடைய சோலோவ கூட அந்த சம்மர் ஸ்லாம்ல கூட நியூ சாம்பியன் ஆக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஏன் எதனால அப்புட்னா WWE வந்து எதுக்கு சோலோவ ஆக்கணும் அப்புட்னா, நம்முடைய சோலோ தான் இப்ப ட்ரைபல் சீஃப் அதாவது ஹெட் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாம எங்களோட ஃபேமிலில நான் தான் கெத்து. என்ன மிஞ்சின ஆள் யாருமே இல்லடா. எனக்கு கீழ தான்டா எல்லாருமே அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்புட்னா, ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் அப்புட்னாவே அது வந்து எத குறிக்குது அப்புட்ன்னு கேட்டா, அந்த டைட்டில தான் குறிக்கும். அதாவது ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் அப்புட்னாவே அந்த டைட்டில் வச்சிருக்கவங்கள தான் குறிக்குது. இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸு டைட்டிலும் இல்ல, அவரும் இல்ல. அதனால அவர் வந்து கிடையாது அப்படிங்கிற மாரி சோலோ சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நம்முடைய சோலோ வந்து இப்போ ட்ரைபல் சீஃப்ன்னு இருக்காரு. அப்போ ட்ரைபல் சீஃப் அப்புட்னா அவரு நிரூபிக்கணும்ல, நான் தான்டா உண்மையான ட்ரைபல் சீஃப் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்புட்னா, அதுக்கான சில கடமைகள நம்முடைய சோலோ செஞ்சு தான் ஆகணும். அதனால நம்முடைய மனி இன் த பேங்க்ல நம்முடைய WWE மெயின் சாம்பியனான நம்மளுடைய கோடியவே நம்மளோட சோலோ வந்து கிளீனா பீட் பண்ணி அந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாரு. இப்ப ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காருல்ல. அதாவது 2வது நடைமுறை என்ன அப்புட்னா, அந்த கோடி வச்சிருக்க அந்த டைட்டிலுக்கு மோதப்போறாரு. அந்த டைட்டில நம்முடைய சோலோ வின் பண்ணி, நான் தான் கெத்து. நான் சொன்ன மாரியே நான் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். நான் தான் என்னோட ஃபேமிலில ஒரு மிகப்பெரிய ஆளு அப்படிங்கிற மாரி நான் சொல்லிட்டேன். அதேமாரி நான் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொன்னேன்ல. ட்ரைபல் சீஃப் அப்பன்னா அந்த சாம்பியன் தானே. அந்த சாம்பியனையும் நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். அது இல்லாம அந்த டைட்டில் வந்து எங்களோட குடும்பத்துக்கு சொந்தமான டைட்டில். அது வேற யார் கையிலயும் இருந்தாலும் எங்களுக்கு புடிக்காது. அந்த டைட்டிலுக்காக நான் மோதுவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாரி அந்த டைட்டிலுக்காக மோதிட்டேன். அந்த டைட்டில வின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாரி அந்த டைட்டில வின் பண்ணிட்டேன். அப்படிங்கிற மாரி நம்முடைய சோலோ வந்து சொல்லுவார்ல. அப்படி நம்முடைய சோலோ வந்து அந்த டைட்டில வின் பண்ணா மட்டும் தான் ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் அப்படின்னு சொல்லவும் முடியும் வெளியில. ஏன்னா அந்த ட்ரைபிள் சீஃப் அப்புட்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொன்னார் அப்புட்னா அந்த டைட்டில வச்சிருந்தா அதனால ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் அப்படின்னு சொன்னாரு. இப்போ நம்முடைய சோலோ சொல்றாரு
ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் அப்புட்ன்னா, நம்முடைய சோலோவும் அந்த டைட்டில்ல வச்சிருந்தா தான் ஹெட் ஆஃப் த ட்ரைபிள்னு அவரால சொல்ல முடியும். ஏன்னா, இப்ப சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய அ டைட்டில வந்து நம்முடைய சோலோ வின் பண்ணிட்டார் அப்புட்ன்னா, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்து இந்த மேட்ச்ல வந்து நம்முடைய சோலோவ அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்றனால, நம்முடைய சோலோக்கும், நம்முடைய ரோமனுக்கும் ஒரு ஃபியூட் ஆரம்பிச்சுரும். ஆரம்பிச்சிருச்சு அப்புட்ன்னா, அதுக்கு அடுத்த பே-per-viewல வந்து நம்முடைய சோலோக்கும் சரி, நம்முடைய கோடிக்கும் சரி, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்க்கும் சரி, ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும். அதுல கூட நம்முடைய அ ரோமன் ரெயின்ஸ் கூட வின் பண்ணிறலாம். அப்படி வின் பண்ணிட்டார் அப்புட்ன்னா, நம்முடைய சோலோவுக்கும் சரி, நம்முடைய ரோமனுக்கும் சரி, இவங்களுக்கான ஒரு ஃபியூட் போகும். அதாவது ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் யாரு? நம்ம ஃபேமிலில யார் மிகச்சிறந்தவன் அப்படிங்கிற மாரி இவங்களுக்கான ஒரு ஃபியூட் போகும். ஏன்னா, நம்முடைய சோலோ வந்து எல்லாத்தையும் வம்பிழுத்து வச்சிருக்காருல்ல. ஏன்னா, அதாவது ரோமன் நீ வந்து திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப, எதுவுமே உன் கையில இருக்காது. எல்லாமே நான் வச்சிருப்பேன். அதாவது உனக்கான ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு பதவி வேணும் அப்புட்ன்னா, என்கிட்ட நீ மோதி நீ எடுத்துக்க அப்படிங்கிற மாரி நம்மளுடைய சோலோவே சொல்லியிருக்காரு. அதுவும் அவரோட வாயாலேயே சொல்லியிருக்காரு. அதனால நம்முடைய சோலோ தானே சொன்னாரு. அதனால நம்முடைய சோலோ வந்து இப்ப சாம்பியன் வச்சிருக்கார்ல. சாம்பியன் வச்சிருக்க நம்முடைய சோலோ கிட்ட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மோதி, அவரு வின் பண்ணி ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் நான் தான். உண்மையான ட்ரைபிள் சீஃப் நான் தான். நீ வந்து ஃபேக்கு. அதாவது என்னோட காப்பி தான்டா நீ அப்படிங்கிற மாரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து டைட்டிலுக்கு மோதுனால நம்முடைய டைட்டில வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிருவாரு. வின் பண்ணிட்டார் அப்புட்ன்னா, நான் தான் தலை சிறந்தவன். நீ டம்மி தான்டா அப்படின்னு அடிச்சு ஓட விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்முடைய ரோமனுக்கும் சரி, நம்முடைய சோலோவுக்கும் சரி, இவங்களுக்கான ஒரு தனி ஃபியூடு போய்க்கிட்டே இருக்கிறப்ப, அதாவது ஒரு கட்டத்தில வந்து ரோமன் ரெயின்ஸ சோலோவால எதுவுமே எதிர்கொள்ள முடியல, தாக்கு முடிக்க முடியல அப்படிங்கிறப்ப, நம்மளோட தலைவனான நம்ம சோலோ வந்து ராக்க கூட்டிட்டு வருவாரு. அதாவது மெயின் பாஸான அந்த ராக்க நீங்க வாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியல. நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி நம்முடைய சோலோ கேட்கலாம். அதுக்கு உடனே நம்முடைய ராக் ரிட்டர்ன் வரலாம். அதாவது 2025ல நடக்க போற ராயல் ரம்பிள்ல கூட நம்மளுடைய ராக் வின் பண்ணலாம். வின் பண்ணி நம்மளுடைய ராக் வந்து டைரக்ட்டா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ காட்டலாம். அதாவது நான் வந்து உன் கூட மேட்ச் பண்றேன். அதாவது நான் 2025 ராயல் ரம்பிள வின் பண்ணியிருக்கேன். நான் வந்து உன்ன சேலஞ்ச் பண்றேன். நான் வந்து ரெசல்மனியால உன் கூட மோதப் போறேன் அப்படிங்கிற மாரி நம்முடைய ராக் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் பண்ணிட்டார் அப்புட்ன்னா, அதாவது சாம்பியன்ஸ் மேட்ச் நடத்தும். அதாவது நம்முடைய ரோமன் வச்சிருக்கார்ல, அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ்க்காக நம்முடைய ராக் மோதலாம். அது ரெசல்மனியா 41ல இவங்களுக்கான ஒரு சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும். அது இல்லாம அ இவங்க ஃபேமிலில யாரு ஹெட் ஆஃப் த ட்ரைபிள் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டோரி லைன் இதாயிரும். அது இல்லாம WWEல வந்து நம்முடைய ஃபேன்ஸோட மிகப்பெரிய ஒரு கனவு மேட்சான அந்த ட்ரீம் மேட்ச்சும் ரெசல்மனியா 41ல நடந்து முடிஞ்சிரும். ஏன்னா WWE வந்து எல்லா கணக்கையும் நம்முடைய ரெசல்மனியா 41ல தான் நடத்தி முடிக்க போறாங்க. ஆனா எல்லா ஃபியூடும் எதுல வந்து முடிய போகுது அப்புட்ன்னா, ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக்கோட மேட்ச்ல தான் முடிய போகுது. இப்ப நான் சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு ரூமரா தான் போய்க்கிட்டு இருக்கே தவிர, இது வந்து அப்டேட் கிடையாது. ஏன்னா, இப்போ வந்து நம்முடைய சோலோவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் தரணும் அப்புட்ன்னா, கண்டிப்பா அந்த சாம்பியன்ஷிப் வந்து நம்முடைய சோலோ கிட்ட குடுக்கணும். ஏன்னா, இப்ப சோலோ கிட்ட குடுத்துட்டாலும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்லரா தெரிவாரு. ஏன்னா, நம்முடைய கோடி வந்து அந்த அதாவது WWE மெயின் சாம்பியனா இருக்காரு. ஆனா இருக்காருன்னு தான் பேரு. ஆனா கோடி வந்து எதுக்கு சாம்பியனா இருக்கிறான்னே தெரியாம இருக்குது. ஏன்னா, ஒரு வேள நம்முடைய சோலோ கிட்ட வந்து அந்த சாம்பியன் போயிருச்சுன்னா, அந்த சாம்பியனுக்காக நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வரலாம். ரிட்டர்ன் வந்தாலும் இவங்களுக்கான ஒரு யார் மிகப்பெரிய தலை சிறந்தவன் அப்படிங்கிற மாரி போலாம். ஒரு ஃபியூடு போவும். இது இல்லாம நம்முடைய சோலோ வந்து நம்முடைய ராக்க கூட்டிட்டு வர ராக்குக்கும் ரோமனுக்கும் ஒரு ஃபியூடு போவும். ஏன்னா, உண்மையிலுமே இந்த ஸ்டோரி வந்து உண்மையிலுமே முழுக்க முழுக்க இது ஒரு ரூமரா தான் போயிட்டு இருக்கே தவிர, ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாலாம் போல. இந்த ஸ்டோரி லைன் வந்து ரூமரா போயிட்டு இருக்கிறது. இது நடந்தா உண்மையிலுமே நல்லா தான் இருக்கும். இத நம்முடைய WWE நடைமுறைப்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா என்ன நடந்தாலும் சரி, ஆனா ரெசல்மனியா 41ல நம்முடைய ரோமனுக்கும் நம்முடைய சோலோக்கும் மேட்ச் நடக்குது. இத ஒட்டுமொத்தமா கொண்டுட்டு வந்து ரெசல்மனியா 41ல ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச்ச கண்டிப்பா நடத்தி முடிப்பாங்க. ஏன்னா இதோட முடிவு அப்படிங்கிறது ரெசல்மனியா 41ல ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக் மேட்ச்ல தான் வந்து முடிய போகுது.